ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 180வது ശ്ലോകം. எட்டு நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. 10 மகாமுத்ரகளை பார்த்தோம். அந்த தசமகாமுத்ரகளில் 9வது முத்ரையாக்கும் யோனி முத்ரை. அந்த யோனி முத்ரையோட ரூபத்தில் இருக்கிற அம்பிகை. 10வது முத்ரையான திரிகண்டா முத்ரையோடு ஈஸ்வரியாயிருக்கிற தேவி. திரிகுணங்களோடு கூடின பிரகிருதியாயிருக்கிற அம்பிகை. தேவியிலேந்தாக்கும் எல்லாம் உண்டாயிருக்கு. உண்டானதெல்லாம் காப்பாத்தின்னு இருக்கிற பிரபஞ்ச மாதாவாயிருக்கிற அம்பிகை. ஸ்ரீசக்கரத்தில் காணுற 43 திரிகோணங்களிலேயும் யோனி சக்கரம் அப்படிங்கிற மத்திய திரிகோணத்தோடு மத்தியத்திலேயும் வசிக்கிற அம்பிகை. பாபங்கள் இல்லாத தேவி, விசிஷ்ட ஆயிட்டு இருக்கிற பதிவிரதையாயிருக்கிற அம்பிகை. விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணுற அம்பிகை. இப்படியெல்லாம் சொல்லியாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. யோனி முத்ரா திரிகண்டேஷி திரிகுணாம்பா திரிகோணகா அனகால்புதசாரேத்ரா வாஞ்சிதார்த்த பிரதாயினி. யோனி முத்ரா திரிகண்டேஷி, திரிகண்ட ஈஷி, திரிகண்டேஷி. திரிகுணா அம்பா, திரிகுணாம்பா. திரிகோணா அனகா அல்புதசாரித்ரா, அனகால்புதசாரித்ரா. வாஞ்சிதார்த்த பிரதாயினி, வாஞ்சித அர்த்த பிரதாயினி, வாஞ்சிதார்த்த பிரதாயினி. யோனி முத்ரா திரிகண்டேஷி, திரிகுணாம்பா, திரிகோணகா, அனகால்புதசாரித்ரா, வாஞ்சிதார்த்த பிரதாயினி. இத்திரையமாக்கும் இதில் இருக்கிற நாமங்கள். 982வது நாமம் யோனி முத்ரா. ஸ்ரீசக்கர பூஜையில 9வது முத்ரையோடு ரூபத்தில் ஸ்திதி பண்றவள். யோனி முத்ரா ரூபத்தில் இருக்கிற அம்பிகை அப்படின்னு அர்த்தம். சர்வ சம்சோபினி, சர்வ வித்ராவினி, சர்வாகர்ஷினி, சர்வவசங்கரி, சர்வோன்மாதினி, சர்வ மகாங்குஷா, சர்வகேச்சரி, சர்வபீஜா, சர்வயோனி. இப்படி 9வது முத்ராசக்தியாய் இருக்கிறவள். ஸ்ரீசக்கரத்தில் 9வது சக்கரத்தை சர்வானந்தமயம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. இந்த சக்கரத்தில் மகா திரிபுர சுந்தரியாக்கும் சக்தி தேவதை. சர்வயோனி முத்ரையாக்கும் இங்கே தேவியோடு முத்ரா சக்தியாயிட்டு சொல்லப்படுறது. இந்த சக்கரத்தை பூஜிக்கிறத சர்வயோனி முத்ரா சக்தி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிண்டு பீஜ மந்திரத்தால சர்வயோனி முத்ரைய தேவி உபாசகன் காமிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது.
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தோடும் உத்பவஸ்தானம் அப்படிங்கிறது யோனியாக்கும். ஸ்ரீசக்கரத்தில் 9வது முத்திரையாயிருக்கிற 9வது சக்கரமாயிருக்கிற சர்வானந்தமய சக்கரத்தில் அதனாலேயாக்கும் யோனி முத்திரையை காமிக்கணும் அப்படின்னு சொன்னது. നാലക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും യോനി മുദ്ര. 983வது നാമം ത്രികണ്ഠേശി. നാലക്ഷരங்களோடு கூடின நாமம் ത്രികണ്ഠா அப்படிங்கிற 10வது முத்ரையோடு ஈஸ்வரி. ദശമുദ്രകളെ നമ്മൾ பார்த்ததாக்கும். സർവസംക്ഷോഭിണി, സർവവിദ്രാവിണി, സർവാകർഷിണി, സർവവശങ്കരി, സർവോന്മാദിനി, സർവമഹാങ്കുശ, സർവഗേചരി, സർവബീജ, സർവയോനി. അതാക്കും നമ്മൾ 982வது நாமத்தில் பார்த்த அந்த யோனி முத்ரை. இப்போ 10வதாயிட்டு சர்வத்ரிகண்டா அப்படிங்கிற 10வது முத்ரை. அந்த முத்ரையோடு ஈஸ்வரியா இருக்கிறவளாக்கும் அம்பிகை அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். ஸ்ரீசக்கர பூஜையில சமஷ்டி பூஜை நடத்துறத அந்த பூஜையில உள்ள 10வது முத்ரையோடு ஈஸ்வரியான தேவிய த்ரிகண்டேஷி அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்ரீசக்கர பூஜையில நவாவரண பூஜை முடிஞ்சானா அதுக்கப்புறமா சமஷ்டி பூஜை நடத்தணும் அப்படின்னு இருக்கு. அந்த சமஷ்டி பூஜையில பத்தாவதாயிட்டு இருக்கிற முத்ரையோடு ஈஸ்வரியாக்கும் த்ரிகண்டேஷி அப்படிங்கிற தேவி. அந்த தேவியும் அதிபராசக்தியான தேவியே தான். தேவிய அந்த 10வது முத்ரையோடு ஈஸ்வரியாயிட்டு பூஜிக்கணும். அதுக்கப்புறமா அந்த தேவிய ஸ்துதிக்கிற மந்திரங்களில தேவிய துரியாதீதை அப்படின்னு சொல்லப்படுறது. ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி அப்படிங்கிறது 3 அவஸ்தகளாக்கும். துரியம் அப்படிங்கிறது அவஸ்தகளுக்கு அப்பாற்பட்டது. 3 அவஸ்தகளுக்கு அப்பாற்பட்டதாக்கும் துரியம். துரியத்தை அவஸ்தாத்ரயத்தில் இன்க்ளூடு பண்ணுறதுக்கு சாதிக்காது. அவஸ்தாத்ரயம் அப்படிங்கிறது ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி அவஸ்தகளுக்காக்கும் அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொன்னது. அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்ட துரியம். அந்த துரியத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும் தேவி அப்படின்னாக்கும் இங்க ஸ்துதிக்கப்படுறது. துரியாதீதம் அப்படின்னு பரபிரம்ம அவஸ்தையாக்கும். அது தேவிய பரபிரம்ம ஸ்வரூபிணியாக்கும் அப்படின்னு இந்த மந்திரங்களில் ஸ்துதிக்கப்படுறது. மந்திரத்தோடு கடைசியில தேவிய பரையா, அபரையா, பராபரையா, சபர்யா அப்படின்னு சொல்லிட்டு தேவிக்கு உபசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா சொல்ற மந்திரங்களோடு கடைசியில
சர்வத்ரிகண்டா முத்ரா அப்படிங்கிற நாமத்தோடு கூடிட்டு பீஜ மந்திரங்களோடு கூடிட்டு அந்த திரிகண்டா முத்ரைய உபாசகன் தேவிக்கு காமிக்கிறார். 984வது நாமம் 3 அட்சரங்களோடு கூடின நாமம் திரிகுணா. சத்குண, ரஜோகுண, தமோ குணங்களுக்கு காரணமாயிருக்கிற பிரகிருதி ஸ்வரூபிணியாயிருக்கிற அம்பிகை. சத்குண, ரஜோகுண, தமோ குணங்களாலே ஆக்கும் தேவி இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்றா. திரிகுணா அப்படிங்கிறதால துர்காதேவி அப்படின்னு அர்த்தம். நவதுர்கா தேவிகளை சம்பந்திச்சு தேவி கவசத்துல ஸ்லோகம் இருக்கு. பிரதமம் சைலபுத்ரி திதீயம் பிரம்மச்சாரிணி திருதீயம் சந்திரகண்டேதி கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம் பஞ்சமம் ஸ்கந்தமாதேதி ஷஷ்டம் காத்யாயனீதி ச சப்தமம் காலராத்ரீதி மகாகௌரீதி சாஷ்டகம் மகாகௌரீதி சாஷ்டமம் நவமம் சித்திதா ப்ரோக்தா நவதுர்கா பிரகீர்த்திதா. சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயனி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதா இப்படின்னு நவதுர்ககளோடு பேரு. திரிகுணங்களோடு சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி பல பல அவதாரங்கள் எடுத்து திருவிளையாடல் நடத்துற அம்பிகை. அப்படி இருக்கிற துர்காதேவிய எல்லாவித ஆபத்துகளிலேந்தும் காப்பாத்துறதுக்காயிட்டு தேவி உபாசகர்கள் சரணம் பிராபிக்கிறார். 985வது நாமம் 984வது நாமம் அப்படிங்கிறது திரிகுணா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய நீட்டி முழக்கி கூப்பிடுறா. அப்போ அந்த நாமத்தோடு கடைசியில ஆ அப்படிங்கிற அக்ஷரம் தீர்க்கஸ்வரத்துல இருக்கு. அந்த நாமத்தோடு கண்டினியூஷன் ஆயிட்டாக்கும் இந்த நாமம் அப்படிங்கிறதுனால இங்க அகாரம் அப்படிங்கிறது சைலண்ட் ஆக்கும். அதனால ஒரே ஒரு அக்ஷரம் இருக்கிற நாமமாக்கும் இந்த நாமம். அப்போ நாமம் சொல்லறத 984வது நாமத்தையும் 985வது நாமத்தையும் கூட்டி சேர்த்தி திரிகுணாம்பா அப்படின்னு அந்த நாமத்தை சொல்லணும். திரிகுணாம்பா அப்படின்னு சொல்லணும். அப்போ திரிகுணா அப்படிங்கிற ஒரு நாமமாயிட்டும் அம்பா அப்படிங்கிற நாமவுமாயிட்டாக்கும். நம்ம இங்க நாமத்தோட அர்த்தங்களை பார்க்கிறோம். 2 நாமங்கள் ஆயிட்டு அக்ஷரங்கள் அப்படின்னு பார்க்கறத திரிகுணா அப்படிங்கிறதுல தீர்க்கஸ்வரமாக்கும் கடைசியில இருக்கு அப்படிங்கிறதுனால அம்பா அப்படிங்கிறதுனோடு முதல் அந்த அக்ஷரம்
அகாரம் முதல் ஸ்வரம் அப்படிங்கிறது சைலண்டாக இருக்கு. அதனால திரிகுணாம்பா அப்படின்னு நாமம். அப்போ இங்கே அம்பா அப்படிங்கிறதுல ஒரே ஒரு அக்ஷரம்தான் உள்ளது. அத்வைத பாவமாக்கும் அம்பிகைக்கு உள்ளது. அதனால இங்கே துவைத அக்ஷரம் இல்லை, ஒரு அக்ஷரம்தான் உள்ளது. தேவியிலேந்து உண்டான இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துற அம்பிகை. அம்பா அப்படின்னா அம்மா அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சத்தோடு மாதாவான தேவி பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ சராச்சரங்களோடும் அம்மாவாக்கும். இந்த உலகத்தோடு சிருஷ்டிய பண்றது தேவியாக்கும். இந்த உலகத்தோடு அம்மாவான அம்பிகை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சர்வ உயிரினங்களையும் மாதிருபாவத்திலேயாக்கும் காப்பாத்துறான். 986வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் திரிகோணகா. ஸ்ரீசக்கரத்தோடு நடுவில் இருக்கிற அதோமுக திரிகோணத்துக்கு நடுவில் வசிக்கிறவள். திரிகோணத்தில் பிரவேசனம் பண்ணின அம்பிகையாக்கும் தேவி. அதனால தேவியை திரிகோணகா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. ஸ்ரீசக்கரத்தில் 4வது ஆவரணத்தில் 14 திரிகோணங்களும் 5, 6 ஆவரணங்களில் 10 வீதம் திரிகோணங்களும் 7வது ஆவரணத்தில் 8 திரிகோணங்களும் 8வது ஆவரணத்தில் 1 திரிகோணமும் இன்க்ளூட் ஆயிருக்கு. எல்லாம் கூடி சேர்ந்து 43 திரிகோணங்கள் ஆக்கம் உள்ளது. இந்த 43 திரிகோணங்களுக்கு அவலம்பமாயிருக்கிற 5 சக்தி கோணங்களிலேயும் சிவசம்பந்தமான 4 திரிகோணங்களிலேயும் தேவி சைதன்யம் வியாபிச்சிருக்கு. திரிகோணத்தை யோனி ரூபமாயிட்டும் சொல்லப்படுறது. அக்னி மண்டலத்தையும் திரிகோணம் அப்படின்னு சொல்லப்படுறது. திரிகோணகா அப்படிங்கிற சப்தம் அக்னி மண்டலத்தில் பிரவேசிச்சவளாக்கும் தேவி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து காட்டுறது. மகாலட்சுமியோடு அவதாரமேதான் சீதாதேவியும். ராவணவதம் முடிகிற வரைக்கும் அக்னிமண்டத்தில் மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு ஸ்ரீராமதேவன் தேவிக்கு நிர்தேசம் கொடுத்தார். அதனால மாயா சீதைய பர்ணசாலையில காணரா மாதிரி நிப்பாட்டி வச்சுட்டு சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிற தேவி அக்னி மண்டலத்தில் பிரவேசிச்சா அப்படின்னாக்கும் ராமாயணத்தில் சொல்லப்படுறது. இப்போ திரிகோணகா அப்படிங்கிற சப்தத்துக்கு அக்னியில பிரவேசிச்ச அம்பிகை. தொள்ளாயிரத்தி 87வது நாமமும் 988வது நாமமும் கூட்டி சேர்த்தாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். அனகால்புத சாரித்ரா. அனகா அத்புத சாரித்ரா. அனகா அப்படிங்கிறதுல அந்த நாமத்தோடு கடைசியில தீர்க்கஸ்வரம் இருக்கிறதுனால அடுத்த நாமமா இருக்கிற அல்புத சாரித்ரா அப்படிங்கிறதுல முதல் எழுத்தான
அந்த ஆ அப்படிங்கிற அக்ஷரம் சைலண்ட் ஆயிட்டு இருக்கு. அனகால்புத சாரித்ரா. திரிகுணாம்பா அப்படின்னு நம்ம பார்த்தோமே, அதே மாதிரி தான் இதுவும். அப்போ இதுல 987வது நாமத்துல 3 அக்ஷரங்களாக்கும் இருக்கு. அனகா, அல்புத சாரித்ரா அப்படிங்கிற 988வது நாமத்துல 5 அக்ஷரங்களாக்கும் இருக்கு. அங்க அல்புத சாரித்ரா அப்படிங்கிறதுனோடு ஃபர்ஸ்ட் எழுத்தான ஆ அப்படிங்கிறது சைலண்ட். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 987வது நாமம் அனகா. 3 அக்ஷரங்களோடு கூடி இருக்கிற நாமம். பாபம் இல்லாதவளே அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறான். அனகா அப்படின்னா துக்கமில்லாதவள் அப்படின்னும் பாவம் செய்யாதவள் அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. தர்ம பரிபாலனத்துக்காயிட்டாக்கும் தேவி பலவிதமான கர்மங்களை செய்யறா. தேவிக்காக தேவி ஒன்றும் செய்யறதில்லை. அப்ப நிஷ்காம கர்மம் செய்யறவாளை கர்மபலன் அப்படிங்கிறது அட்டாக் பண்ணாது. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில இருக்கிற ஆக்ரகங்களுக்காயிட்டு கர்மங்கள் செய்யறத, காமிய கர்மங்கள் செய்யறத கர்மபலன் உண்டாகும். நிஷ்காம கர்மம் செய்யறத, அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில இருக்கிற ஆக்ரகங்கள் இல்லாதக்கு கர்மம் செய்யறத கர்மபலன் உண்டாகாது. கர்மபலன் இல்லை அப்படின்னாக்கா துக்கம் உண்டாகாது. கர்மம் செய்யறவாளுக்கு அதனோடு பாபத்தை அனுபவிக்க வேண்டி வரும். அந்த பாபமே துக்கமாயிட்டு மாறும். தேவிக்கு வாசனா குணங்கள் ஒன்றும் இல்லை, ரஜோகுண தமோ குணங்களும் இல்லை. அதனாலேயே தேவி எப்பவும் குஷியோடு கூடிட்டு பரமானந்தத்துல லயிச்சுண்டு ஆனந்த லஹரியிலேயாக்கும் இருக்கா, பரபிரம்மத்துல லயிச்சுண்டு. பரபிரம்மத்திலேருந்து சக்தி பாவத்துல இந்த பிரபஞ்சம் தேவி உண்டாக்கி இருக்கா. அதனாலேயே அனகா அப்படிங்கிற நாமம் தேவிய வாக்தேவிகள் கூப்பிடுறா. 988வது நாமம் அல்புத சாரித்ரா. 987 988 நாமங்களை கூட்டி சேர்த்தாக்கும் வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. அனகால்புத சாரித்ரா அப்படின்னு. அனகா அப்படிங்கிறது கடைசியில தீர்க்கஸ்வரம் இருக்கிறதுனால 988வது நாமம் அல்புத சாரித்ரா. அதுல ஆ அப்படிங்கிறது சைலண்டா இருக்கிறதுனால இந்த நாமத்துல 5 அக்ஷரங்கள் தான் உள்ளது. தேவி பலவிதமான திருவிளையாடல்களை நடத்துறா. இந்த பிரபஞ்சத்தை தேவி பலவிதத்துல காப்பாத்துறா. ஆச்சரியங்களை உண்டாக்க தகுந்த திருவிளையாடல்களையாக்கும் தேவி நடத்துறா. அதனாலேயே அல்புத சாரித்ரா அப்படின்னு தேவிக்கு வாக்தேவிகள் நாமத்தை சூட்டினா. பரீட்சித்தோடு புத்திரனான ஜனமேஜயனுக்கு
വേദവ്യാസ മഹർഷി ഉപദേശിച്ചതാക്കും ദേവി ഭാഗവത പുരാണം. ദേവി ഭാഗവതത്തിലെ ജഗദംബികയോട് നിറയെ അവതാരങ്ങളെ സംബന്ധിച്ചും அந்த அவதாரங்களில தேவி ஆச்சரியப்படுத்துற மாதிரி என்னெல்லாமாக்கும் செஞ்சா அப்படின்னு எல்லாமும் வர்ணிக்கப்படுறது. தேவர்களும் திரிமூர்த்திகளும் எல்லாரும் தேவியோடு சரித்திரத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தால்பரியம் இருக்கிறவாளாக்கும். மகிஷாசுரமர்தினியாயிட்டு அவதாரம் பண்ணின தேவி மகிஷாசுரனை வதிச்சா. ஜெகதம்பிகையாயிருக்கிற அம்பிகை சும்ப நிசும்பர்களை வதிச்சா. இந்த தேவியோடு வீரசூர பராக்கிரமங்கள் இன்க்ளூட் ஆயிருக்கிற திருவிளையாடல் கதைகளை பாராயணம் செய்யறத எப்படி ஆச்சரியம் உண்டாகாம இருக்கும். தேவியோடு திருவிளையாடல் கதைகளை தேவி உபாசகர்கள் ரொம்ப ரொம்ப தால்பரியத்தோடு கூடிட்டு கவனத்தோடு கூடிட்டு கேட்கவும் பாராயணம் செய்யவும் செய்யறான். அல்புத சாரித்ரா அப்படிங்கிற நாமத்துக்கு சிரஷ்டையான பதிவிரதா அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி, சீதாதேவி எல்லாரும் இந்த உலகத்துக்கே இந்த உலகமே புகழ்த்தக்கூடிய அளவுக்கு பதிவிரதகளாக்கும். மகாவிஷ்ணுவை தரிசிக்கிறதுக்கு போன நாரத மகர்ஷியை பார்த்தோன்னே அதுவரைக்கும் மகாவிஷ்ணுவோடு கூட நின்றுட்டு இருந்த லக்ஷ்மி தேவி திடீர்னு உள்ள போனா. இந்த சம்பவம் நாரதனில ரொம்ப துக்கம் உண்டாக்கிட்டு. என்ன நன்னா தெரிஞ்ச லக்ஷ்மி தேவி எதுக்கு திடீர்னு உள்ள போனா அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட நாரத மகர்ஷி கேட்டார். ஞானொரு சன்னியாசி அல்லவா, என்னை பார்த்து எதுக்கு தேவி ஓடி போனா அப்படின்னு. தேவி பாகவதத்துல இந்த விஷயத்தை 6வது ஸ்கந்தத்துல சொல்லப்படுறது. அதுக்கு பகவான் பதில் கொடுத்ததும் அங்க சொல்லப்படுறது. நாரத மகர்ஷே, குடும்ப ஸ்திரீகள் கணவரோடு முன்னால அல்லாதக்கி அடுத்தவாளோடு முன்னால நிக்கப்படாது அப்படின்னாக்கும் சாஸ்திரம். பிராணனுகளை கண்ட்ரோல் பண்ற யோகியும் இந்திரியங்களை அடக்கி நிப்பாட்டுற முனிசிரேஷ்டர்களும் தேவர்களும் எல்லாம் இந்த மாயைக்கு அடிபணியறவாளாக்கும். இந்த மாயையை ஜெயிக்கிறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. அதனால மாயைக்கு அடிபடியாம இருக்கிறதுக்காக்கும் இந்த மாதிரி சாகச்சரியங்களை அவாய்டு பண்றது அப்படின்னாக்கும் பகவான் விஷ்ணு நாரத மகர்ஷிக்கு கொடுத்த உபதேசம். தேவி பாகவதத்துல 6வது ஸ்கந்தத்துல 28வது அத்தியாயத்திலேயாக்கும் இது உள்ளது. அதுக்கப்புறமா நாரத மகர்ஷி அந்த திவ்யமான மாயாசக்திய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூடியும் பகவான் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார். அந்த ரிக்வெஸ்ட் படி பகவான் மகாவிஷ்ணு நாரத மகர்ஷிய தன்னோட கருட வாகனத்துல ஏற்றி உட்கார வச்சுட்டு ஒரு சரசுக்கு கூட்டிட்டு போறார். அந்த சரசுல இறங்கி குளிக்க சொன்னார். குளிச்சு நிமிர்ந்து வந்த அந்த நாரத மகர்ஷி திடீர்னு ஒரு பொன்னாய் மாறுறார். அந்த பொன்னான அந்த நாரத மகர்ஷி அதுக்கப்புறமா ஒரு ராஜாவை திருமணம் பண்ணிக்கிறா. அதுல நிறைய குழந்தைகள் எல்லாம் உண்டாகிறது. அதுக்கப்புறம் சர்வ சௌபாகியத்தோடு கூடி இருக்கிற அந்த நாரத மகர்ஷி அப்படிங்கிற பெண்ணாயிட்டு மாறிட்டாளே, அந்த பெண்
அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் அந்த கணவரோடு எனிமி ராஜ்யத்திலேருந்து உள்ள சத்துருக்களோடு ஆக்கிரமணத்தால அந்த நாரத மகர்ஷி பெண்பாவத்தில் இருக்கிற சமயத்தில் பிறந்த புத்திரர்கள் எல்லாம் அந்த சத்ரு ராஜ்யத்தில் இருக்கிறவா இல்லாம பண்ணிட்டா. அதுல ரொம்ப சங்கடப்பட்டு இருந்த சமயத்துல பகவான் விஷ்ணு அந்த இடத்துக்கு நாரத மகர்ஷியோட முன்னால வயசான ஒரு பிராமணனோட வேஷத்துல வந்து நிற்கிறார். எதுக்கு அழறாய் அப்படின்னு கேட்டோன்னே அவர் இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார். சரி சரி சங்கடப்படாதே வா அப்படின்னு கூட்டின்னு போயிட்டு அந்த நாரத மகர்ஷியை மறுபடியும் அதே சரசுக்குள்ள இறங்கி குளிக்க சொன்னார். குளிச்சு நிமிந்து வெளியில வந்தோடனே அந்த ஸ்திரீ பாவத்துல இருக்கிற நாரத முனி மறுபடியும் பழைய நாரத முனி ஆயிட்டு அங்க வந்தார். அப்படி மாயையோடு அந்த பிரபாவத்தை அவரு தெரிஞ்சுண்டார். இத்திரையும் வைபவங்கள் இருக்கிறதாக்கும் அந்த மாயா சக்தியாயிருக்கிற ஆதிபரா சக்தியாயிருக்கிற தேவி. அதனாலேயாக்கும் இங்க வாக்தேவிகள் தேவிய அல்புத சாரித்ரா அப்படின்னு கூப்பிட்டது. நிறைய ஆச்சரியகரமான திருவிளையாடல்களை நடத்துறவளே அப்படின்னு அர்த்தம். 5 அட்சரங்களோடு கூடின நாமமாக்கும் இந்த நாமம். 989வது நாமம் வாஞ்சிதார்த்த பிரதாயினி. 8 அட்சரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தேவி பக்தர்கள் தேவிய உபாசிக்கிற தேவியோடு பக்தர்கள் என்னெல்லாம் ஆக்ரகங்கள் அவளுக்கு இருக்கோ அந்த ஆக்ரகங்கள் எல்லாம் தேவி சாதிச்சு கொடுக்கிறார். தேவி பக்தர்களோடு ஆக்ரகங்களை பூர்ணமாயிட்டும் சாதிச்சு கொடுக்கிற அம்பிகை. அதனால வாஞ்சிதார்த்த பிரதாயினி. தேவி பாகவதத்துல காயத்ரி தேவிய ஆராதிச்சானா ஆகிரகிச்சதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் நாராயணன் நாரத மகர்ஷிட்ட சொன்னதாயிட்டு சொல்லப்படுறது. தேவி பாகவதத்துல 12வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயம். காயத்ரி தேவிய தியானிக்க வேண்டின விதிமுறைகளை பகவான் நாராயணன் சொல்றார். வேத மாதாவும் விராடு ஸ்வரூபிணியுமாயிருக்கிற காயத்ரி தேவிய தியானிக்கணும் அப்படின்னு சொல்றார். தேவதைகளோடு கூடிட்டு தியானிக்கணும் அப்படின்னு. நானும் தேவியும் ஒண்ணுதான் அப்படிங்கிற போதத்தோடு கூடிட்டு சாதகன் சொந்தம் சரீரத்துல தேவி ரூபத்தை சங்கல்பிக்கணும். காயத்ரி ஹிருதயத்தோடு ரிஷி பகவான் நாராயணன் ஆக்கும் ஸ்ரீநாராயணன். சந்தஸ் காயத்ரி தேவியாக்கும். சந்தஸ் காயத்ரியும் தேவதை பரமேஸ்வரியுமாக்கும். ஷடங்கன்யாசம் செஞ்சு ஏகாந்தமான ஸ்தலத்துல அமைதியா உட்காந்து வேணும் தேவியை தியானிக்கிறதுக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். தொடர்ந்து அங்கன்யாசம் வழியா விராடு ஸ்வரூபத்துல அவயவ பாகங்களில தேவதைகளை சொந்தம் சரீர பாகங்களில சங்கல்பிச்சு அதுக்கப்புறம் குருவோடு உபதேசத்தோடு கூடிட்டு காயத்ரி ஹிருதய மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றார். இப்படி டெய்லி தியானமும் ஜபமும் நடத்தினா சாதகன் என்னெல்லாமாக்குமோ ஆகிரகிக்கிறார் அதெல்லாம் சாத்தியமாகும். குரு உபதேசம் இல்லாதக்கு எந்த ஒரு மந்திரமும் பலிக்காது அப்படின்னு பகவான் எடுத்து சொல்லுறார். குரு உபதேசப்படி மட்டும்தான் மந்திரங்களை ஜபிக்கலாம் அப்படின்னு. குரு உபதேசம் இல்லாதக்கு கோடி மந்திரங்கள் ஜபிச்சானாலும் அந்த மந்திரங்கள் பலிக்காது. அதையும் பகவான் எடுத்து சொல்றார். நியாயமான ஆக்ரகங்களுக்கு வேண்டிட்டு வேணும் தேவி கிட்ட
பிரார்த்தனை நடத்துறதுக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்தவாளை துரோகிக்கிறதுக்காயிட்டு நம்மளோட பிரார்த்தனை ஒருபோதும் இருக்கக்கூடாது அப்படின்னு பகவான் எடுத்து சொல்றார். நல்லதையே நினைச்சு நல்லதையே செஞ்சு நல்ல மனசோடு கூட்டிட்டு வாழ்ந்தானா அப்படி இருக்கிற உபாசகர்களுக்கு காணறதும் கேட்கறதும் நினைக்கிறதும் செய்யறதும் எல்லாம் நன்மை மட்டும் குறிக்கோளா வச்சுருக்கிற உபாசகனுக்கு தேவி அந்த உபாசகன் ஆக்கிரகிக்கிற விஷயங்களை எல்லாம் அந்த உபாசகன் வாய் திறந்து கேட்காதக்கே தேவி நடத்தி வச்சிடுவாள். அதனாலேயாக்கும் வாஞ்சிதார்த்த பிரதாயினி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய துதிச்சா.